வணக்கம் நண்பர்களே. மல்லித்தூள் வீட்டிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இல்லை, நிஜம்தான். குவைத்தில் வந்து இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறதுக்கு மில் எதுவும் கிடையாது. அதனால் நாங்கள் எப்போ இந்தியாவுக்கு போகிறோமோ அப்போ வந்து அடுத்த தடவை போகிற வரைக்கும் தேவையான மசாலா ஜாமான் எல்லாத்தையும் நீட்டாக மில்லில் கொடுத்து அரைச்சி சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுவோம். கோவிட் டைமில் தான் வந்து நம்ம இங்கே லாக்டவுனில் மாட்டிக்கிட்டோமா, அப்போது ரொம்ப நாள் நம்ம போக முடியாமல் மாதிரி ஆயிட்டு இந்தியாவுக்கு. அப்போ கொண்டு வந்த மசாலா எல்லாம் காலியானப்போ மல்லித்தூளுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்போ தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடையில் மல்லி கிடைக்கும், மல்லித்தூள் வந்து பேக்கெட்டில் உள்ளது தான் கிடைக்கும். அதனால் அதை வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி வாங்கி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்குவேன். வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறனால சூடாகும். மறுபடியும் அதை கொட்டி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் இப்போ வந்து ஒரு 5 வருஷமாக நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.